வணக்கம். சாதியால் நாம் பெற்றதை விட இழந்தது அதிகம். 1996 மேலவளவு உட்பட சில கிராம பஞ்சாயத்துகளை தேர்தல் ஆணையம் தனித்தொகுதியாக அறிவிக்குது. அதற்கு அங்கு வாழும் இடைசாதியினர் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேர்தலை நடத்த விடாமலும் பட்டியலினத்தவர் யாரும் போட்டியிடாமல் தடுக்கும் விதமாகவும் பல சூழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து வராங்க. இதையெல்லாம் தாண்டி 1996 டிசம்பர் மாதம் நடந்த தேர்தலில் மேலவளவை சேர்ந்த முருகேசன் என்பவர் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றியும் பெறுகிறார். ஆனா அப்படி வெற்றி பெற்ற முருகேசனை ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்குள் விடாமலும், தலைவர் நாற்காலியில் அமர விடாமலும், குடியரசு தினத்தில் கொடியேற்ற விடாமலும் தொடர்ந்து சாதிய தீண்டாமையை கடைபிடிக்கிறார்கள். இந்த சாதிய அரசியல் தீண்டாமையை எதிர்த்து பிடிஓ அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அனைத்து இடங்களிலும் முருகேசன் புகார் கொடுக்கிறார். எந்த பலனும் இல்லை. மாறாக இந்த இடைசாதியினரே திரும்ப வந்து உன் தலையை வெட்டி விடுவேன் என்று கொலை மிரட்டல் வருகிறார்கள். 1997 ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த கொலை மிரட்டலுக்கு பாதுகாப்பு கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துவிட்டு மதுரையிலிருந்து மேலவளவு பேருந்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 40 பேர் கொண்ட கும்பல் அந்த பேருந்தை இடைமறித்து முருகேசன் உட்பட 6 பேரை வெட்டி படுகொலை செய்கிறது. அப்படி படுகொலை செய்யப்பட்டவர்கள் முருகேசன், மூர்க்கன், செல்லத்துறை, சேவகன், ராஜா, கணேசன் உட்பட 6 பேர் ஆவார்கள். அவர்களை கொலை செய்துவிட்டு முருகேசனின் தலையை மட்டும் வெட்டி தூரமாக இருந்த ஒரு கிணற்றில் அந்த கும்பல் வீசி செல்கிறது. அதற்கு பிறகு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சுமார் 44 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி 44 பேர் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரின் விசாரணையில் 2001 மதுரை மாவட்ட நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் 17 பேருக்கு ஆயுள் தண்டனை உறுதி செய்கிறது. அந்த 17 பேரின் ஆயுள் தண்டனை 2008 உயர்நீதிமன்றமும் 2009 உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் 2019 எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட தரப்பு நீதிமன்றத்தை அணுகிறது. நீதிமன்றமும் மனுவை தள்ளுபடி செய்கிறது. சென்ற வருடம் ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் சமூக பொருளாதார சூழலும் சுகாதார சூழலும் எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கார்கள் என்று. ஆனால் இதுவரை எந்த வகையான முன்னேற்றமும் அந்த மக்கள் அடையவில்லை அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான நிதி கிடைச்சதா, நிவாரணம் கிடைச்சதா, அல்லது ஒரு நினைவுமன்றமாக எழுப்பப்பட்டதான்னா அரசோ மற்ற அமைப்புகளோ யாரும் அதற்கு முன்வரவில்லை. எந்த கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. மாறாக தொல் திருமா அவர்களின் முயற்சியால் இப்போது அந்த ஊரில் அப்படி படுகொலை செய்யப்பட்ட தியாகிகளுக்கு நினைவுமன்றம் கட்டியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஏதோ 2000க்கு முன்னாடி நடந்தது, இப்போ இது மாதிரி எதுவும் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லலாம்னா, இன்னைக்கும் பட்டியலினத்தவர் அமைத்த சத்துணவை சாப்பிட மாட்டேன், பட்டியலினத்தவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனாலும் அலுவலகத்தில் தரையில் தான் அமர வேண்டும், இப்படி போன்ற சாதிய தீண்டாமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சாதி சமூகத்தின் அழுக்கு, சாதி மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு மனநோய். இது என்று மாறுமோ அன்றே இந்த சமூகம் முன்னேறும். நன்றி, வணக்கம்.